Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது God's Game We Play Season 1 Episode 6. இன்னைக்கோட எபிசோட்ல ஃபுல்லா பேட்டிலா போகுது. ஸோ இது வந்து நான் வந்து கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்டில் வீடியோஸ்க்கும் நான் இதே மாதிரி பண்றேன். பட் பிடிக்கலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த வீடியோட நிறுத்திக்கிறேன் இந்த மாதிரி கமெண்ட்ரி பண்றத. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்மளோட இவங்க வந்து ஸ்டேடியமுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் போயிட்டு அங்க நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஃபேம் மாதிரியே இருக்கிற அந்த இன்னொருத்தரை மீட் பண்றாங்க, பேசுறாங்க. பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த கேமை பத்தி பாத்துருவோம். இந்த கேம்ல வந்து மொத்தமா 44 பாக்ஸ் வந்து தாண்டி போனா வின்னு. நான் மொத்தமா 44 பாக்ஸ் இருக்கும். அண்ட் அதுலயும் வந்து ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சி விட்டுரும். மொத்தமா ஒரு ஆளுக்கும் 20 பாயிண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கோல்டன் பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸ் இருக்கும், மெரூன் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோல்டன் பாக்ஸுக்கு போனீங்கன்னா 2 கார்டு வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெரூன் பாக்ஸுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ரெட் கலர் போனீங்கன்னா வந்து உங்களால கார்டு யூஸ் பண்ண முடியும் ஒரு கார்டு. ஆனா பட் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸும் வந்து மைனஸ் ஆகும். அது வந்து ட்ராப் பாக்ஸ். இந்த கேமை பொறுத்தளவுல மொத்தமா 4 பிளேயர்ஸ் விளையாட வேணும். மொத்தமா 4 பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம்ல இருந்து 2 பேர் வந்து விளையாடலாம். இந்த கேம்ல மொத்தமா 4 கிளாஸ் இருக்கு. 4 கிளாஸ்ல அந்த 3 கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து விசார்டு, இன்னொன்னு வந்து டிராவலர், இன்னொன்னு வந்து ஹீலர். சோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, டிராவலர் வந்து போய் வந்து ஃபர்ஸ்ட் போய் ஜெயிக்கணும். அப்ப ஜெயிச்சிட்டா உள்ள அந்த இதை வந்து 40 நாள் கறந்துட்டாருன்னா அவர் வின்னு. அதே மாதிரி வந்து ஹீலர் வந்து என்ன ஸ்கில்னா, ஹீலர் வந்து ஹீல் பண்ணுவாங்க. அண்ட் விசார்ட் என்னன்னா, விசார்ட் வந்து ஒன்லி அட்டாக்கிங். சோ அட்டாக் பண்ணி வந்து அவங்கள அந்த இது போக விடாம ரீச் பண்ண விடாம தடுக்கணும். அதுதான் விசார்டோடது. சோ இந்த கேம்ல என்னன்னா வந்து நம்ம வந்து போக வந்து அப்படியே ஒரு இதுக்கு ஒரு கார்டு யூஸ் பண்ணலாம். சோ உங்களை அட்டாக் பண்ணிக்கலாம், நம்மளும் ஹீல் பண்ணிக்கலாம். கடைசியில ஒன்னு வந்து பாயிண்ட் 20 பாயிண்ட் ஆளால கொடுப்பாங்க. அந்த 20 பாயிண்ட் வந்து மொத்தமா காலியாகி வந்து யார் வந்து தோக்குறாங்களோ, சோ ஒரு டீம்ல வந்து ஒரு டீம்மேட் தோத்தாலும் வந்து ஆப்போசிட் டீம் வந்து ஜெயிச்சிரும். சோ இதுதான் வந்து கேம். இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஸ்கை ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ தமிழ்ல. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் ஆனா நம்ம ஹீரோ வந்து டிராவலர் எடுக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோ கூட வந்து டீம்மேட்டா செலக்ட் பண்ணது வந்து அந்த மஞ்சமுடிக்காரி வந்து ஹீலர் செலக்ட் பண்றா. ஏன்னா முன்னாடியே அவங்க பேசிக்கிறாங்க, என்கிட்ட வந்து ஹீலர் கார்டு எங்க கிட்ட 2 பேர்கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹீலர் கார்டு தான் அட்டாக்கிங்கோட அதிகமா இருக்கு. சோ ஹீலர் எடுக்கிற புத்திசாலித்தனம். சோ அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த 2 பேரும் வந்து 2 பேருமே வந்து விசார்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விசார்டை வச்சு ஐ திங்க் 2 பேரும் அட்டாக் பண்ற மூட்ல வந்து இந்த இதுல வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கேமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இந்த கேம் இப்பதான் ஃபர்ஸ்ட் முறையா நடைபெறப்படுது. சோ வந்து இந்த கேம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. சோ யாருக்குமே இந்த கேமை பத்தி தெரியாது. இதை விளையாடவும் அவ்வளவு சிறப்பா வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்ஸ் இதை வேலை எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் வந்து இப்ப எல்லாத்துக்கிட்டையும் வந்து 6 கார்ட்ஸ் கொடுக்கப்படுது. ஒரு கார்ட்லயும் 1 2 3 4 இருக்கு. இந்த கேம் வந்து டைஸ் உருட்டி விளையாடுற மாதிரி இல்ல. நம்மளே வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் வேணுமோ செலக்ட் பண்ணி சோ வந்து அப்படியே சூஸ் பண்ணி அது என்ன கார்டுன்னு பார்த்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க வந்து 6 செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நம்ம மஞ்சமுடிக்காரி வந்து 4 செலக்ட் பண்றா. அண்ட் இந்த பக்கம் இருக்கிற வந்து 5 செலக்ட் பண்றா. சோ வந்து இதோட வந்து பாத்துக்கிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து ப்ளே பண்ண போறாங்கிறது வந்து ஹையஸ்ட் இது யார் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம். ஒரே 2 டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து எடுத்திருந்தாங்கன்னா அதே மாதிரி ஹையஸ்ட் இது நாங்க வந்து யார் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஆட விடுவோம் சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஹீரோ வந்து இறக்கி விடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து 6 செலக்ட் பண்ணிருக்காரு. சோ வந்து 6வது பாக்ஸ் போயிட்டு நான் இந்த ஆட்டத்துல நான் என் டீம்மேட்டோட என்கிட்ட இருக்கிற கார்டை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுமா நாங்க 2 பேரும் சொல்லி கேட்கறான். கேட்ட உடனே இல்ல அதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிக்க கூடாது. ஆனா இது 2 பேர்த்துக்கிட்டே ஒரே கார்டு இருந்தா ஒரே மாதிரி கார்டு இருந்தா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவ்வளவுதான், நான் ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எந்த அட்டாக் ஸ்கில் எந்த கார்டையும் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோ மாதிரி ஆப்போசிட்ல கால அவனோட டேன் அவன் வந்து அதே 6 தான் போட்டிருக்கான். அதே இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு எடுத்து அட்டாக் பண்ணிடுறான். ஒரு அட்டாக் ஸ்கில் யூஸ் பண்றான். சோ அந்த அட்டாக்னால வந்து இருக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து டேமேஜ் விழுகுது. அவன் அந்த அட்டாக்கு பேர் டபுள்-ஏஜ்டு ஸ்வார்டுன்னு வச்சிருக்கான். சோ அடுத்து வந்து நம்ம மஞ்சமுடிக்காரி வந்து கேமை ஸ்டார்ட் பண்றா. அவ போட்ட கார்டுக்கான வந்து பாக்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், நான் இந்த மேட்ச்ல எந்த கார்டையும் வந்து இந்த ரவுண்ட்ல வந்து எந்த கார்டையும் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் அடுத்து வந்து ஆப்போனன்ட்ல இருக்கிற பொண்ணு வந்து யூஸ் பண்ணிட்டு போறா. அவ போயிட்டு நான் மொத்தமா 2 கார்டு இந்த இதுல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அவன் முதல்ல பயன்படுத்துற கார்டு பேர்
பேர் வந்து ட்வின் போல்ட். அதை யூஸ் பண்ணி நம்ம டீம்மேட்ஸ் 2 பேத்துக்கும், அதாவது நம்ம ஹீரோக்கும் வந்து மஞ்சமுடிக்காரிக்கும் வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்றா. அதுல இருந்து ஏதோ சோல்ஜர் மாதிரி ஒருத்தர் வெளியே வந்து கத்தி வச்சு 2 பேத்தையும் வந்து அட்டாக் பண்றா. அதுல இருந்து தண்டர் வந்து படுது, பட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் குறையுது. ரெண்டாவதா சேஞ்ச் ஆஃப் மேலிஸ் கார்டை யூஸ் பண்றா. அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு அதோட நான் இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்றா. இதோட வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல போனா ஃபேஸ் 2னு சொல்லலாம். பிளேயர்ஸ் எல்லாரும் இப்ப அவங்களோட டைஸ் கார்டை வந்து டர்ன் பண்றாங்க, சாரி செலக்ட் பண்றாங்க. சோ அதுல என்ன வருதுன்னா, டைஸ் கார்ட்ஸ்ல வந்து எப்பயும் போல நம்ம ஹீரோ வந்து 6 செலக்ட் பண்ணிருக்கான், அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற அவனும் வந்து 6 செலக்ட் பண்ணிருக்கான், அப்புறம் கீழ இருக்கிற அவனோட ஆப்போனன்ட் பொண்ணு வந்து 6 செலக்ட் பண்ணிருக்கான். ஆனா நம்ம டீம்ல இருக்கிற மஞ்சமுடிக்காரி மட்டும் 4 செலக்ட் பண்ணிருக்கா. அண்ட் நம்ம அப்படியே வந்து மீதி எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு பாத்திரலாம். என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்து 16 பாயிண்ட், அதே மாதிரி மஞ்சமுடிக்காரிக்கு 16 பாயிண்ட். பட் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற 2 பேத்துக்கும் ஃபுல் ஹார்ட்ஸ் அப்படியே இருக்கு. மொத்தமா 20 பாயிண்ட் அப்படியே வச்சிருக்காங்க, ஒரு அடி கூட வாங்காம. மஞ்சமுடிக்காரி இப்ப அவகிட்ட இருக்கிற கார்டு வச்சு ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை ஆடி மெகா ஃபிளேம்ன்ற இத கார்டை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையனுக்கு வந்து டேமேஜ் பண்ணிடுறா. இப்ப அவங்க கிட்ட வெறும் 17 ஹெல்த் தான் இருக்கு. அதே மாதிரி பர்னிங் ரிதம் யூஸ் பண்ணதுனால நம்மளோட மஞ்சமுடிக்காரிக்கு 2 பாயிண்ட் குறைஞ்சு போயிருச்சு. அவனுக்கு ஆப்போசிட்டுக்கு வந்து 3 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, இவளுக்கு வந்து 2 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு. அந்த பவர் அவளுக்கு எஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிருச்சு. ஓகேவா? சோ அதனால நம்ம மஞ்சமுடிக்காரிக்கு இப்ப 14 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வெள்ளை முடி வச்ச பையன் வந்து கோவப்பட்டு நான் உனக்கு இது திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிளிசர்ன்ற கார்டை வந்து நம்ம டீமுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்றான். அவன் அந்த கார்டு யூஸ் பண்ணி மஞ்சமுடிக்காரியை தாக்குறான். மஞ்சமுடிக்காரிக்கு இப்ப வெறும் 8 ஹெல்த் தான் இருக்கு, வெறும் 8 ஹெல்த். அதே மாதிரி ஆப்போனன்ட்ல இருக்கிற அந்த பையனுக்கு வந்து 15 இருக்கு ஹெல்த். அதே மாதிரி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணுக்கு வந்து 20 ஹெல்த். அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து வெறும் 16 ஹெல்த்தா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்கிற அந்த பொண்ணோட ஆட்டம். சோ வந்து அவ ஆடுறா, அவ வந்து கிராஷிங் ஹெவன் சொல்லிட்டு ஒரு இதை வந்து இது பண்றா, ஒரு பவர் யூஸ் பண்றா. அதுல இருந்து ஒரு மாதிரி தண்டர் மாதிரி வருது, வந்து மொத்தமா எல்லாத்துக்குமே டேமேஜ் கொடுக்குது. மொத்தமா வந்து இப்ப வந்து நம்ம மஞ்சமுடிக்காரி கிட்ட வெறும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. மொத்தமா 7 பாயிண்ட் போச்சுங்க அவருக்கு. இன்னும் ஒரு பாயிண்ட் போச்சுன்னா நம்மளோட ஹீரோட டீம் வந்து தோத்துரும், ஆப்போசிட் டீம் வந்து ஜெயிச்சிரும். இந்த மாதிரி தான் நேரத்துல யூஸ் பண்ண வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம மஞ்சமுடிக்காரி வந்து ஹை ஸ்பீட் ஹீலிங் இதுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டை யூஸ் பண்றா. அதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கான் பாத்தீங்களா நம்ம ஹீரோ மாதிரி ஒருத்தன், அவன் வந்து டக்குன்னு இன்னொரு கார்டு எடுத்து அதை வந்து தடுத்துடுறான். சோ மஞ்சமுடிக்காரிக்கு கார்டு வேஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு அவ யூஸ் பண்ண இது வேஸ்டா போச்சு. சோ எக்ஸ்ட்ரா வந்து இப்ப அவளுக்கு டேமேஜும் இதாக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு கார்டு எடுத்து யூஸ் பண்ணி நம்ம மஞ்சமுடிக்காரியை ப்ரொடெக்ட் பண்ணிடுறா. அந்த கார்டை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டத்தாட்டு உள்ள போய் நேரம் ஒரு அட்டாக்கிங் ஸ்பெல்ல போட்டு நம்ம ஆப்போசிட்ல ஃபே மாதிரியே ஒன்னு இருக்கான் பாத்தீங்களா வேலை முடிக்கிறேன். நேரம் அவனுக்கு வந்து ஒரு அட்டாக்கிங் ஸ்பெல்ல போட்டு அவனுக்கு 8 பாயிண்ட் 5 பாயிண்ட் குறைச்சி விட்டுறான். மொத்தமா அவங்க கிட்ட இன்னும் 8 ஹார்ட் தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஹீரோ அப்படியே வந்து 2வது ஸ்பெல்லையும் போடுறா. அதுல என்ன பண்றானா, சிம்பிளி சோல் சாக்ரிஃபைஸ்னு போட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கார்டு எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிடறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அட்டாக்ல வந்து ஹீரோக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கும். சோ வந்து வெறும் 10 பாயிண்ட் தான் ஹீரோக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மஞ்சமுடிக்காரிக்கு வந்து 4 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அண்ட் இதை வந்து சோல் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கார்டு எடுத்து உள்ள போட்டதுனால இப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் வந்து இப்ப பிளஸ் ஆயிருக்கும். சோ இப்போ வந்து நம்ம மஞ்சமுடிக்காரிக்கு வந்து 4 பாயிண்ட்டும் அண்ட் வந்து நம்ம பாயிண்ட்னு சொல்ல முடியாது, ஹார்ட்டின் இல்ல லைஃப்னு சொல்லலாம். அதோட நம்ம ஹீரோக்கு வந்து மொத்தமா 13 பாயிண்ட்டும் இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து ஆப்போனன்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கான் ஆப்போசிட்ல பையன், அவனுக்கு வந்து 8 பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு தான் வந்து 16 பாயிண்ட்டும் இருக்கு. இப்போ நம்ம மஞ்சக்குடிக்காரியோட ஆட்டம் அவ ஆடுறா. அவ வந்து ஒரு ஸ்பெல்ல போட்டு அவளுக்கு வந்து மொத்தமா டோட்டல் பாயிண்ட் வந்து 10 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறா. இதோட ஃபேஸ் 3 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் இப்போ அவங்களோட டைஸ் கார்டை வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அந்த கார்டு டேன் ஆக போகுது. டைஸ் கார்டுல என்ன வந்திருக்குன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து மொத்தமா வந்து 6 செலக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் வந்து நம்ம மஞ்சமுடிக்காரிக்கு 6 விழுந்திருக்கு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையனுக்கு வந்து 4, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 5 தான் விழுந்திருக்கு. அண்ட் வந்து டேபிள் பாயிண்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்து மொத்தமா 13 ஹார்ட் இருக்கு, மஞ்சமுடிக்காரிக்கு வந்து 10 ஹார்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அவனுக்கு வந்து 8 ஹார்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அவளுக்கு வந்து 16 ஹார்ட் இருக்கு. அந்த கார்டுல 4 விழுந்திருக்கு. சோ வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டான்டா, ரைட்ரா டேய். அந்த பக்கம் வந்து அந்த இதுல வந்து ட்ராப் இது இருக்கு, ஓகேவா, ட்ராப் பாக்ஸ் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ ரைட், அங்க ஏதோ விஷயமா தான் வந்து காரணமா தான் அது பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம மஞ்சமுடிக்காரி வந்து அவளோட இதை வந்து ப்ளே பண்ணி அங்க போயிட்டு நான் மொத்தமா இந்த இடத்துல 2 கார்டு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கார்டு யூஸ் பண்ணி அவளுக்கு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிக்கிறா, டேமேஜ் அதிகமாக ஆகாததுக்காக. 2 ஆட்டம் ஆட போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோ விளாடுறான். ஹீரோ விளாண்டு வந்து மொத்தமா வந்து விளாண்டு உள்ள போறான். போனா வந்து அது வந்து பிரவுன் கலர் அந்த சாண்டில் கலர் பாக்ஸ் தான் வருது. அதுல வந்து ஒரு கார்டு யூஸ் பண்ண முடியும். சோ வந்து டிராவலோட எக்ஸ்ட்ரா ஸ்கில்னு
ஒன்று இருக்கு. என்னன்னா ஒரு பாக்ஸ் முன்னாடி எக்ஸ்ட்ரா போலாம். சோ அந்த ஸ்கில் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி வந்து ஒரு பாக்ஸ் முன்னாடி போய் அந்த கோல்டன் பாக்ஸுக்கு போயிடா. சோ மொத்தமா அவனால 2 கார்டு இப்ப யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹீரோ வந்து என் ஆட்டம் முடிஞ்சுன்னு சொல்லி இது பண்ணிடுறான். இப்போ ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற அந்த பொண்ணோட ஆட்டம், அந்த பொண்ணு வந்து மெகா ஃபிளேம் ஓ மேல யூஸ் பண்ண பேர்னு சொல்லி அந்த மஞ்சள் முடிக்காரி மேல யூஸ் பண்றா. சோ மஞ்சள் முடிக்காரி மேல யூஸ் பண்றா. அவ தான் பேரியர் போட்டு வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு தின்னு நின்று இருக்கா. சோ வந்து அந்த இது வந்து அட்டாக் பண்ணி எதுவுமே ஆகல. நீ ஏன் வேஸ்ட் பண்ற, நான் பேரியர் போட்டு உட்காந்துருக்கேன்னு தெரியலதான்னு சொல்லி கேட்கறா. சொல்லி கேட்டோடனே நான் இதை கூடவா கவனிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னொரு கார்டு எடுத்து யூஸ் பண்ண போறா. ரெண்டாவது கார்டுல அப்சல்யூட் சம்திங் ஏதோ கார்டு யூஸ் பண்றா. அது வந்து சம்திங் கீழே சர்க்கிள் மாதிரி வந்து அப்புறம் மேல வந்து அது வந்து ஏதோ புது கேம் மாதிரி ஏதோ சம்திங் போகுது. அதுல வந்து ஏதோ டாஸ்க் சம்திங் நினைக்கிறேன். மொத்தமா வந்து எல்லாத்துக்கும் வந்து 4 கார்டு கிடைக்கும். இந்த 4 கார்டை யூஸ் பண்ணி மொத்தம் முடிச்ச உடனே அப்புறம் எல்லா இதுவும் ரீவை ஆயிரும் அந்த மாதிரி ஏதோ சொல்றா. இப்போ ட்ராக்ஸ் வந்து அதாவது வந்து அந்த ஆப்போனன்ட்ல வந்து ஒரு பையன் இருக்கான்ல அவன் தான். சோ அவன் வந்து அவனோட கார்டை யூஸ் பண்ணி வந்து இதுக்கு போறான். அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு பயங்கரமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. டேமேஜ் ஆக ஆரம்பிச்சோடனே டக்குன்னு அவன் ஒரு கார்டு எடுத்து யூஸ் பண்றான். என்னன்னா இவனுக்கு ஆகிற டேமேஜ்லாம் டபுள் மடங்கா வந்து ஆப்போனன்ட்டுக்கு கொடுக்குமாமா. அந்த கார்டை எடுத்து நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு செமையா பாயிண்ட்ஸ் குறையுது. சாரி ஹீரோ மேல யூஸ் பண்ணல, அவன் வந்து நம்ம அந்த மஞ்சு முடிக்காரி மேல யூஸ் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹை ஸ்கில் சொல்லிட்டு ஒரு ஹீலிங் ஸ்கில் போட்டு நம்மளோட மஞ்சு முடிக்காரியை வந்து காப்பாத்திடுறான். பட் ஆனாலும் வந்து அதுக்குள்ள அவளுக்கு ரொம்ப அதிகமா டேமேஜ் ஆயிருது. இதோட மஞ்சு முடிக்காரிக்கு வெறும் 4 பாயிண்ட் தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வெள்ளை முடிக்கார வந்து இரண்டாவது கார்டை யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கார்டை யூஸ் பண்றா நம்ம ஃபே மேல, அதாவது நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணி ஒன்னால இனி வந்து ஒரு சில ஆட்டங்களுக்கு வந்து எந்த கார்டையும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீலை போட்டு விட்டுறான். அதோட அவன் ஆட்டம் முடிச்சுக்கிறான். சரி ஓகே, இப்போ மொத்தமா யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தரலாம். இந்த முக்கியமான நேரத்துல மொத்தமா வந்து நம்ம ஹீரோக்கு 5 பாயிண்ட்டும், நம்மளோட மஞ்சு முடிக்காரருக்கு 4 பாயிண்ட்டும், அப்புறம் ஆப்போனன்ட்ல வந்து அதே மாதிரி அந்த வெள்ளை முடிக்காரனுக்கு வந்து 4 பாயிண்ட்டும், அதுல இருக்கிற பொண்ணுக்கு வந்து 10 பாயிண்ட்டும் இருக்கு டோட்டலா. இப்போ வந்து அந்த ஆப்போனன்ட்ல இருக்கிற பொண்ணு வந்து இதோட உங்க வேலி முடிஞ்சு நாங்க இப்ப ஜெயிக்க போறோம். மொத்தமா நான் இப்ப போட போற அட்டாக்ல வந்து உங்க எல்லாத்துக்கும் 10 பாயிண்ட் குறையும். உன்கிட்ட இருக்கிறது 5 பாயிண்ட் தான். இதோட நீ காலின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. நம்ம மஞ்சு முடிக்காரி அச்சச்சோ போச்சே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் 0 பாயிண்ட் ஆயிடுது. 0 பாயிண்ட் ஆனோன்னு என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கார்டு இருக்கு. இந்த கார்டை வச்சு இது என்ன பண்ணலாம்னா என்னோட பாயிண்ட் ஒருவேளை 0 ஆச்சுன்னா அதுல இருந்து எனக்கு வந்து அப்படியே வந்து என் பாயிண்ட் திருப்பி வந்து 20 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்டு எடுத்து அதை யூஸ் பண்ணிடுறான். ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆப்போனன்ட் 2 பேர் முடிஞ்ச பாக்கணுமே. சோ சமாசா இருக்கும். சரி ஓகே, இப்ப திருப்பியே நம்ம மஞ்சு முடிக்காரிக்கு தான் டேர்ன் வருது. அவ வந்து உடனே 6 வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கா. சோ அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்து நான் இப்போ வந்து ஒரு கார்டு யூஸ் பண்றேன்ட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணி அவளுக்கு வந்து ஒருவேளை 3க்கு கீழே வந்து பாயிண்ட் வந்து போச்சுன்னா சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவளோட பாயிண்ட் அவளுக்கு 10 பாயிண்ட் ஏறிடும். சோ வந்து இப்போ மொத்தமா வந்து பாயிண்ட் டேபிள் யாருக்கு என்ன பாயிண்ட் பார்த்தோம்னா அவளுக்கு வந்து இப்போ 10 பாயிண்ட் ஆயிடுச்சு. சாரி 11 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சு முடிக்காரி திருப்பி ஒரு கார்டு எடுத்து யூஸ் பண்றா. யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையனை வந்து அடிக்கிறான். சோ வந்து அவன்கிட்ட 4 பாயிண்ட் தானே இருக்கு, அதை மொத்தமா காலி பண்ண போறோம்னு அடிக்கிறான். அதுக்கு வந்து அந்த பையனும் ஆப்போசிட்ல வந்து இன்னொரு கார்டு வந்து யூஸ் பண்றான். சோ அவன் வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி அவனோட டேமேஜை குறைச்சிக்கலாம். சோ அவன் கிட்ட வந்து 1 பாயிண்ட் இருக்கு மிச்சம். சோ வந்து இப்ப வந்து பேர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வந்து யூஸ் பண்றா. ஆப்போனன்ட்ல இருக்கிற அந்த பொண்ணு வந்து இப்ப மொத்தமா 2 கார்டு யூஸ் பண்ணி அவங்கள ஹீல் பண்ணிக்கிறாங்க. சோ வந்து இப்ப வந்து டிராக்ஸுக்கு வந்து 3 பாயிண்ட், அவளுக்கு வந்து 14 பாயிண்ட் வந்து ஏறிடுச்சு. இப்ப நம்ம மஞ்ச முடிக்காரி எடுத்து அவளோட ஒரு 3வது கார்டு வந்து யூஸ் பண்றா. அதை யூஸ் பண்ணி மொத்தமா உனக்கு வந்து டோட்டலா 7 பாயிண்ட் இந்த கார்டுல குறையும், நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அதை தூக்கி அந்த வெள்ளை முடிக்காரன் அடிக்கிறான். அடிச்சதுல அவன் வந்து சுத்தமா அசையாம அப்படியே அவன் நின்று இருக்கான் கூலா. நம்ம மஞ்சு முடிக்காரி என்னடா டே நீ என்னடா இப்படிப்பட்ட அட்டாக் வச்சிருக்க, நீ என்ன அசையாம நின்று இருக்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த வெள்ளை முடிக்கார டக்குன்னு ஒரு கார்டை யூஸ் பண்ணி அவனுக்கு வரக்கூடிய டேமேஜ் எல்லாத்தையும் அவனோட டீம்மேட்டுக்கு வந்து மாத்தி விட்டுறான். சோ வந்து இப்ப வந்து 2 பேத்துக்குமே வந்து பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஆப்போனன்ட்ல. அதே மாதிரி நம்ம மஞ்சு முடிக்காரிக்கு இதுக்கு மேல ஆட்டம் வரல, அதோட முடிஞ்சு. ஓ மை காட், மொத்தமா 4 சான்ஸ் இருக்குல்ல. சோ வந்து நம்மளோட அந்த மஞ்சு முடிக்காரிக்கு இன்னொரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டத்துல அவன் என்ன பண்றான்னா ஒரு புது கார்டை வந்து வெளியெடுக்கிறா. அதுக்காக ஒரு கோல்டன் கார்டை யூஸ் பண்றா. அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணி புது கார்டை வந்து அந்த பாக்ஸ்குள்ள வந்து நம்ம இவன் போட்டா பாத்தீங்களா, அந்த கார்டை வெளியெடுத்து அதை வந்து யூஸ் பண்றா.
யூஸ் பண்ணி அந்த பவர்ஃபுல்லான கார்டு அட்டாக்கிங் கார்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களையும் ஹீல் பண்ணிக்கூடிய அதோட ஆப்பனன்ஸோட பாயிண்ட்ஸ் வந்து 0 ஆக்கிரும். ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து மொத்தமாக அவங்கள ஹீல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கார்டை வந்து மொத்தமாக வந்து அவங்க கிட்ட கடைசி ஒரே ஒரு கார்டு தான் இருக்குன்னா அப்போ தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த நேரத்தில் கடைசியாக நம்ம பேர் யூஸ் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணி மொத்தமாக அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க டீமில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து 0 பாயிண்ட் ஆயிடுது. ஸோ வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க, நம்மளோட டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கை ஃபெஸ்டிவல் எல்லா வீடியோஸும் பிடிக்கும். பட் என்ன இந்த வீடியோ கொஞ்சம் லாகா போயிருச்சு. புதுசாக கமெண்ட்ரி ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ண பார்த்தேன், அதுவும் அவ்வளோ சிறப்பாலாம் நான் ஒன்றும் பண்ணல. சரி, ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போட்டுருக்கோம், இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸும் போட்டிருக்கோம், இன்னும் நிறைய அனிமீஸும் போட்டுட்டு இருக்கோம். போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு, விட்டா 20 நிமிஷம் வந்துடும் போல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.